Realme பார்த்தீங்கன்னா 2 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து Realme SE எடிஷன். அத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து Realme 9 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு MediaTek Dimensity 810 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாம இதோட பேருக்கு ஏத்த மாரி இதுவும் 5G சப்போர்ட் பண்ணுது 2 சிம் கார்ட்ஸ்லயும். ஸோ வாங்க இந்த வீடியோல நம்ம இந்த Realme ஸ்மார்ட் ஃபோனை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த Realme ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்கிட்ட இருக்குது. இந்த பாக்ஸில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு Dimensity 810 ப்ராசஸரை யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டார்கேஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியண்ட். அண்ட் இது வந்து ஒயிட்டிஷாகவும் இருக்கும், கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும் சில கலர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 8GB அண்ட் 128GB வேரியண்ட். ஸோ வாங்க இந்த ஃபோனோட பேக்கேஜை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் அப்புறம் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபோனோட பேக்கேஜை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் அந்த கார்ட் ட்ரேவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் யூசர் மேனுவல் இருக்குது அண்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம், வேணான்னா வேறு ப்ரொடெக்டிவ் கேஸ் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த Realme 9 5G ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது தான் வந்து Realme 9 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குவைட் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லிம் ப்ரொஃபைல் கூட இருக்குது. இது வந்து 8.5 mm திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லி கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்கேஸ் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷாகவும் இருக்குது, கொஞ்சம் பிங்க் அண்ட் ப்ளூ டின்ச்சஸ் கூட இருக்குது நம்மளுக்கு. ஆனால் மெஜாரிட்டி வந்து ஒயிட் தான் இருக்குது. இப்போ வந்து இது போர்ட்ஸை பற்றி பார்க்கணுன்னா இதோடைய பாட்டம் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது, ஒரு USB டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரையும் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்ட் ட்ரேவை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 2 சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் இதில் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க பஞ்சுவல் கட் அவுட்டில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 6.5 inch டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பேனல் அண்ட் இதோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz. இதை வந்து நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணால் கூட நல்ல ஸ்மூத்தாக தான் இருக்கும். பாருங்கள், ஸ்க்ராலிங் எல்லாம் கூட ஸ்மூத்தாக தான் நடக்குது. அப்புறம் பெசில்ஸ் எல்லாம் கூட ரொம்ப தின்னாகவே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ப்ரீலோடட் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டெய்லி ஆண்ட் இருக்குது, ஜோஷ் இருக்குது, சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது, பேமெண்ட் ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த Realme 9 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா இன்டர்ஃபேஸ்க்கு போகலாம். கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து நார்மலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்க மாதிரி ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். இதில் பை டிஃபால்ட் வந்து 48 மெகா பிக்சல் எனேபிள் ஆயிருக்காது. நீங்கள் வேணும்னா 48 மெகா பிக்சல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைமரி சென்சர் வந்து 48 மெகா பிக்சல். அப்புறமா இதில் ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மேக்ரோ லென்ஸ் கூட இருக்குது. இந்த கேமராவை பற்றி நம்ம இன்னும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூவில் நிறையவே பார்க்கலாம். இப்போ வந்து ஹார்ட்வேர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த Realme ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு Dimensity 810 ப்ராசஸர் இருக்குது. இந்த ப்ராசஸர் வந்து 5G சப்போர்ட்டட் ப்ராசஸர். அண்ட் இது கூட வந்து 8GB ரேம் இருக்குது. இதில் வந்து அப் டு 5GB ரேம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 128GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஆஸ் ஐ செட் நீங்கள் வந்து அந்த மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இருக்கிறதுனால நீங்கள் அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்க்கணுன்னா இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்ரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த அடாப்டர் கூட அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இதை வந்து நல்ல ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து Realme 9 5G ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்க. மறக்காமல் எங்கள் கிஸ்பாட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் பற்றி எந்த கிளாரிட்டி வேணும்னாலும் நீங்கள் தமிழ் கிஸ்பாட் வெப்சைட்டை கூட பார்க்கலாம்.